முக்கிய செய்தி. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்து அண்ணா அறிவாலயம் வருகை தந்து வருகின்றனர். திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு அளித்து வந்துள்ளனர். புதிய திராவிடர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட அமைப்பினர் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவித்து அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். ஏற்கனவே கல்வி வேலை வாய்ப்பில் அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலிலும் உரிய பங்கை வழங்குவதற்கு ஒரு அடிப்படையாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியும் மிக வலுவாக இருக்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த தொகுதியில் ஒதுக்கினாலும் அந்த தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும், அல்லது எந்த தொகுதியில் அவர்கள் நிற்க சொன்னாலும் போட்டியிட சொன்னாலும் அந்த தொகுதியில் போட்டியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்து வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வருகை தந்து வருகின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது கடந்த 22ஆம் தேதி முதல் பல்வேறு கட்சியுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் பல்வேறு புதிய கட்சிகளும் கூட திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தினந்தோறும் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்து வருவதை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது புதிய திராவிடர் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி, திராவிடர் தமிழர் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, வீர முத்தையார் முன்னேற்ற கழகம், நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 6 கட்சிகள் என்பது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து திமுக பேச்சுவார்த்தை குழுடன் தனது ஆதரவு கடிதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சியும் போட்டியிடுவதற்கு தொகுதிகள் ஒதுக்கிட வேண்டும், ஒரு தொகுதியாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடத்தியிருக்கிறார்கள். திமுக பேச்சுவார்த்தை குழுவும் அவர்கள் கட்சியின் தலைமையிடம் பேசி பிறகாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக அறிவிப்பு என்பது மற்ற கட்சிகளுடன் பேசி கலந்து ஆலோசித்த பிறகாக உங்களுக்கு அறிவிப்பு என்பது தெரிவிக்கப்படும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக பேச்சுவார்த்தை குழு என்பது பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக திமுக பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியினுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மாலை நடந்த பேச்சுவார்த்தையில் 6 கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். புதிதாக இருக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கிறது. ஏற்கனவே திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்த கட்சிகளும் கூட தற்பொழுது மீண்டும் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கும் ஒரு ஒதுக்கிட வேண்டும் என்று கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.